சென்னை புழல் அடுத்துள்ள ஏரியில் செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு சடலம் மிதப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற புழல் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலத்தை கைப்பற்றினர். அதை ஆய்வு செய்ததில் தலையில் பலத்த காயம் இருந்தது தெரிய வந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கொளத்தூர் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான கார்த்திகேயன் என்கிற கோடு கார்த்திக் என்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் மற்றும் கைரேகைகள் சேகரிக்கப்பட்டது. சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ஏரிக்கரையின் மீது மதுபாட்டில்களும் இரத்த கரையும் படிந்திருந்ததால் கார்த்திகேயன் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது மதுபோதையில் தவறி விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு ஏரியில் விழுந்து உயிரிழந்தாரா போன்ற கோணங்களில் விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தினர். ஏரியை சுற்றியுள்ள சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் திங்கட்கிழமை இரவு கொலை செய்யப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி கார்த்திகேயன் உட்பட 4 இளைஞர்கள் ஏரி கரைக்கு சென்றது தெரிய வந்தது. அந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் 3 இளைஞர்களை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில்தான் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கொளத்தூரில் வசித்து வந்த கார்த்திகேயன் அண்மை காலமாக செங்குன்றம் அடுத்த சோத்துப்பாக்கம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த விக்கி என்ற விக்னேஷ் என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். கார்த்திகேயனின் தாயாருடன் விக்னேஷ் தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் கொதித்தெழுந்த கார்த்திகேயன் விக்கியை தட்டி கேட்டுள்ளார். இதனால் நண்பர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு முன் ஏற்பட்ட தகராறு விக்கியின் மனதில் விஷத்தை விதைத்துள்ளது. கார்த்திகேயனை ஏதாவது செய்ய வேண்டும் என தக்க சமயத்துக்காக காத்திருந்துள்ளார். இந்த சூழலில்தான் நண்பர்களோடு சேர்ந்து ஏரியில் மது குடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தன்று இரவு கார்த்திகேயன், விக்கி, மேலும் 2 என மொத்தம் 4 பேர் கூடியிருக்கிறார்கள். மதுவிருந்து நடந்திருக்கிறது. சிகரெட் வாங்குவதற்காக மற்ற 2 கிளம்பிச் சென்ற நிலையில் நிறை போதையில் தள்ளாடிக் கொண்டிருந்த கார்த்திகேயனை பார்த்ததும் விக்கியின் மனதுக்குள் 3 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட கொலைவெறி கொழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது. மதுபாட்டிலால் தலையில் அடித்து கொடூரமாக கொன்று சடலத்தை ஏரியில் வீசியுள்ளார். சிகரெட் வாங்கச் சென்ற நண்பர்கள் திரும்பி வந்து கேட்டபோது கார்த்திகேயன் வீட்டிற்கு சென்று விட்டதாக விக்கி அவர்களிடம் கூறி அங்கிருந்து தப்பிச் சென்றது காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புழல் காவல்துறையினர் சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி விக்கியை கைது செய்து மாதவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.